ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பாவுக்கு ஜானி ஆனி அப்படின்னு 2 பிள்ளைங்க இருந்தாங்க செல்லங்களா. இந்த 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பா எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கேட்கவே இல்லை. ஒரு நாள் இந்த 2 பிள்ளைகளும் விடுமுறைக்காக அவங்களுடைய பெரியம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய பெரியம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பேரும் மிகவும் ஒற்றுமையாக அன்போடு விளையாடி கொண்டிருந்தாங்க. இதனை பார்த்த இந்த டானிக்கும் ஆனிக்கும் ஒரே ஆச்சரியம் செல்லங்களா. எப்படிடா இவங்க 2 பேரும் சண்டை போடாம மகிழ்ச்சியா இருக்காங்க? அதோட சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்வமா இருந்தாங்க. அடுத்த நாள் காலை அவளது பெரியம்மாவின் மகள் ஒரு பக்கெட்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருந்தாள். திடீரென அவளது அம்மா கிச்சனில் இருந்து கூப்பிடவும் வேகமாக கிச்சனுக்குள் சென்றாள். அதே சமயம் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்த அவளது அண்ணன் தெரியாமல் பக்கெட்டை காலில் தட்டி விட்டான். வீடெல்லாம் ஒரே தண்ணீரா மாறிடுச்சு செல்லங்களா. சத்தம் கேட்டு கிச்சனை விட்டு வேகமா ஓடி வந்த அவனது தங்கை, தவறு என் மீதுதான், நான் தான் கிச்சனுக்குள் செல்லும் போது பக்கெட்டை ஓரமா வச்சுட்டு போயிருக்கணும் என்று கூற, அண்ணனோ தவறு உன் மீது இல்லை, நான் தான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பார்த்து வந்திருக்க வேண்டும், ஆகவே தவறு என் மீதுதான் என்று கூற, டானியும் ஆனியும் இதனை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க செல்லங்களா. டானி ஆனியிடம், ஆனி இதே மாதிரி நம்ம வீட்டுல நடந்திருந்தா நீ ஏன் பார்த்து வரல என்று என்னிடம் கேட்டு சண்டை போட்டிருப்ப. நானும் நீ கிச்சனுக்குள்ள செல்லும் போது ஒரு ஓரமா பக்கெட்டை வச்சுட்டு ஏன் செல்லவில்லை என்று உன்னிடமும் சண்டை போட்டிருப்பேன். ஆனா இங்க தவறுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய மற்றவங்க மீது போடாம நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று தவறுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய அவங்களே எடுத்துக்கிறாங்க. இதுதான் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சீக்ரெட் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை பாத்தீங்களா? பாத்தியா, இந்த ஆனியும் டானியும் எப்படி ஒரு குட் ஹேபிட்ட கத்திருக்காங்க பாத்தியா? அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போய் அவங்க பெரியம்மாவோட பிள்ளைங்க எப்படிரா சண்டை போடாம இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவு அழகா பார்த்தாங்க பாத்தியா செல்லங்களா. அந்த 2 குட்டி பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க செல்லங்களா, அந்த மிஸ்டேக்க, அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அவங்களே ஏத்துக்கிட்டனால என்ன ஆச்சு, சண்டை வர்றத அங்க என்ன ஆச்சு செல்லங்களா, தவிர்க்கப்பட்டது செல்லங்களா. இதே போலதான் என் அன்பு செல்லமே, நீங்களும் ஏசப்பாவோட பிள்ளைங்களா இருக்கீங்க செல்லங்களா. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய வீடுகள்ல நடக்கும்போது நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளார இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் வரக்கூடாது செல்லங்களா. ஏன்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஏசப்பாவோட பிள்ளைங்க எப்போ எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அங்க ஒரு தப்பு நடந்தா அது என்ன பண்ணணும், அது ஓகே நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன், ஓகே பரவாயில்ல அது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம ஏத்துக்கிறவங்களா இருக்கணும். சரியா அன்பு செல்லங்களா? மற்றவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளிகளா நம்ம ஆக்கக்கூடாது. சரியா செல்லங்களா? அதேதான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்று தருது. வேதத்துல ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாத்தியா, நம்ம ஏசப்பா எப்படி ஒரு வாண்டர்ஃபுல்லான ஒரு வேர்டை நமக்கு கொடுத்திருக்காங்க பாத்தியா செல்லங்களா. ரொம்ப சூப்பர்ல இந்த வசனம். நம்முடைய
ஒவ்வொரு அசைவுகளையும் ஏசப்பா உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு செல்லுங்களா. ஏன் தெரியுமா? அவருக்கு நம்ம மேல அவ்வளோ ஒரு பாசம். என் அன்பு செல்லமே, நம்ம தேவ அன்புல வளர்றதுல நம்ம ஏசப்பாக்கு அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் செல்லுங்களா. சரியா? இனிமேல் நீங்க என்ன பண்றீங்க? மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? குற்றவாளிகளா நீங்க தீர்க்க கூடாது. சரியா செல்லுங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சூப்பர் செல்லுங்களா. இந்த வசனம் எங்க இருக்குன்னா மத்தேயு 7:1. சூப்பர் செல்லுங்களா. இந்த வசனத்தை பசுமர தானிய போல என்ன பண்ணணும்? உங்க இருதயத்துல பத்திரமா வச்சுக்கணும். என்ன வசனம்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சரியா அன்பு செல்லமே? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லுங்களா? நாளைக்கு சண்டே அக்கா வரமாட்ட, சீக்கிரமா எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிடணும். சரியா செல்லுங்களா? மண்டே உங்களை பார்க்க வர்ற. சரியா? பாய், குட் நைட்.